ஆடி மாசத்துல நாம தவறாம செய்ய வேண்டிய 10 வழிபாட்டு முறைகளை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? முழுசா பார்த்து தெளிவா இதை செய்யுங்க. வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறுறதுக்கு உண்டான அம்சம் உங்களுக்கு வந்து சேரும். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. தமிழ் மாசத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் நிறைஞ்சது எதுன்னா இந்த ஆடி மாசம். ஓகேங்களா? இந்த மாசம் முழுசா பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த ஒரு வழிபாட்டு மாசம் இதுதான். ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாம இந்த ஆடி மாசத்துக்கு பின் மாசம்னு ஒரு பேரும் இருக்கு. ஓகேங்களா? அதோட இந்த ஆடி மாசம்ன்றது ஆடி மாசத்துல இருந்து இந்த மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். இது ரொம்ப விசேஷமானது. இந்த காலங்கள்ல நாம இந்த புனித நீராடுதல் சொல்லுவாங்கல்ல, இந்த முக்கியமான இந்த குளங்கள்ல குளிக்கிறது, அதே போல நதிநீர்கள்ல குளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இதெல்லாம் புண்ணியத்தை ஏத்துக்கக்கூடியது. நம்மளுடைய பாவத்தை கழிச்சு புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு அம்சம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. நம்முடைய பாவங்கள் போறது மாத்திரம் இல்லை, பாவங்கள் போனால் இந்த ஜென்ம தேவையான நன்மைகளும் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது. ஓகேங்களா? இது மகாசக்தி பார்வதி தேவியுடைய சக்தி அதிகமா இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாசத்துல இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு. யார் ஒருத்தர் இந்த ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்களோ, அந்த கொடுக்கும் போது அவங்களுக்கு உண்டான இந்த பித்ருதோஷ நிவர்த்திகள் முழுசா நிவர்த்தி ஆகும். அது அவ்வளோ ஒரு விசேஷம். அதே போல அவங்களுக்கு இந்த பித்ருடைய சாபங்கள், அந்த சாபங்கள்லாம் இருந்தாலும் அதோடைய தாக்கம் கம்மியாகும். அது இந்த மாசத்துல செய்யறதுடைய ஒரு விசேஷம். அதே போல இந்த தவம் இருந்து இந்த அரங்கநாதனை கல்யாணம் பண்ணாங்க பாத்தீங்களா, ஆண்டாள். அவங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடிப்பூரத்தன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜைகள்லாம் இருக்கு. அந்த ஆண்டாள் நந்தவனத்துல எழுந்தருளும் ஒரு விசேஷம் அப்படி சொல்லுவாங்க. அந்த டைம்ல இந்த திருப்பாவை பாசுரங்கள் எல்லாம் பாடுவாங்க. அந்த வேலையில நம்ம ஆண்டாள் அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு வழிபாடு செய்தால் பல நன்மைகள் குடும்பத்துக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் விலகும். ஓகேங்களா? குடும்பத்துல மகிழ்ச்சி வந்து சேரும். நீண்ட நாட்களா அந்த திருமண தடைகள் இருக்கு, அது ரொம்ப பிரச்சனையா இருக்குன்றவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். இந்த ஆடி மாசம் அவ்வளவு விசேஷம். இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அதே போல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காமாட்சி அம்மனை மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தா திருமண தடை விலகும். இது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம். ஓகேங்களா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த தீராத அந்த கண் திருஷ்டி இருக்கு, ரொம்ப எப்ப பார்த்தாலும் கண் திருஷ்டின்னு இருக்குன்னு சொன்னா, இந்த ஆடி மாசத்துல முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போய் மனசார பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு மாவு விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருஷ்டிகள் விலகும். அந்த குடும்பத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சாலே ஒரு சிறப்பு. ஓகேங்களா? அதே போல குடும்பத்துக்கு நிறைய செல்வம் வந்து சேரும், கடன் சுமை தீரும். ஓகேங்களா? ஆடி மாசம் இந்த வளர்பிறையில இந்த துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை நினைச்ச விரதம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அதே போல இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி, துவாதசி, இது போல நாட்கள்ல பாத்தீங்கன்னா அரச மரத்தை சுத்தி வந்து வழிபட்டீங்கன்னா குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிகள் அதிகமா வந்து சேரும். அதே போல இந்த ஆடி மாசம் முழுசா பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். இன்னொன்னு இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கு அந்த போடக்கூடிய அந்த வளையல்கள் இருக்கு இல்லையா, அந்த வளையல்கள் வாங்கி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கான அம்சங்கள் வந்து முழுசா சேரும். அதே போல இந்த பசங்க சரியா படிக்காம இருந்தாங்கன்னா அந்த படிப்புக்கு இது ஒரு நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா இந்த குழந்தைகள் படிப்புக்கு இந்த ஆடி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அன்னைக்கு அயகிரேவர் கோவில தான் பக்கத்துல இருந்தா போங்க, இல்லை அயகிரேவர் போட்டோ வீட்டுல வச்சு அயகிரேவர் மந்திரங்களை சொல்ல சொல்லுங்க. அப்ப அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்னொரு அம்சம் நிறைய வந்து சேரும். அயகிரேவர் அவதாரம் நடந்தது இந்த ஆடி மாசத்துல தான். ஓகேங்களா? அதனால அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆடி 18வது நாள ஆடி பெருக்கு திருவிழா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த நாள்ல கணவன் மனைவி 2 பேரும் ஆற்றங்கரையில நின்று அவங்களுடைய அந்த தாலியை மாத்திக்கக்கூடிய பழக்கம் முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் வீட்டுல கூட செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இது என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகள் அதை விலக்கி இணக்கமான ஒரு சூழலை கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு விசேஷம். இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடாததுன்னு சிலருக்கு என்னன்னா, ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும். அதே போல இந்த புது வீடு கட்டிட்டு போறது,
இந்த வீடு இடமாற்றம் செய்கிறது இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கிரகப்பிரவேசம் செய்கிறத ஆடி மாசத்துல செய்யாம இருக்கிறது நல்லது. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வளைகாப்பு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் ஆடி மாசத்துல செய்யக்கூடாது. ஆடி மாசத்துல இந்த பெண் பார்க்க போய் பார்க்கறது, கல்யாணத்துக்கா பார்க்கறது, அதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஆடி மாசத்துல ஸ்பெஷலா செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது வேண்டுதல் தான் அந்த நேர்த்திக்கடன் செய்யறது செய்யலாம். அதே போல இந்த வழிபாடுகள், இந்த சாமியுடைய என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். அதே போல அந்த கல்யாணம் ஆன பெண்கள் பார்த்தோன்னா அந்த தாலி சரடை மாத்திர இதை செய்யலாம். மந்திர ஜபங்கள் செய்யறது, யாகங்கள் செய்யறது, ஹோமங்கள் செய்யறது, இது எல்லாமே இந்த ஆடி மாசத்துடைய விசேஷங்கள். இதெல்லாம் பலன் நிறைய வந்து சேரும். அதே போல இந்த ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் அந்த நித்திரை விடும் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசத்துல வீடு கட்டுற வேலைகள் ஆரம்பிச்சா வீடு விசேஷமா வந்து வளர்ச்சியை பெறும். அதே போல இந்த வீட்டுல செல்வம் வளம் கொழிச்சு நிற்கும். இது ஆடி வெள்ளி வழிபாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதே போல ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புத்து மண் இருக்கு இல்லையா, அந்த புத்து மண் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற நாகருக்கு பாலை கொடுத்து நீங்க பூஜைகள் செய்து வழிபாடு செய்தால் உங்கள் குலம் வளர்ச்சி அடையும். உங்கள் வாரிசுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆடி வெள்ளி அன்னைக்கு விரதம் இருந்து அம்மனை தரிசனம் பண்ணி நீங்க பிரார்த்தனை செய்தால் திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஸ்பீச்சஸ், அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, தடைகள், அதெல்லாம் விலகும். அதே போல சுமங்கலி பெண்களுக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேரும். ஓகேங்களா. ஆடி வெள்ளியில அம்மனுக்கு கூழ் வார்த்து கொடுக்கறது, ஓகேங்களா, இந்த வேப்பிலை, இந்த எலுமிச்சம், இதெல்லாம் படையல் போடுறது ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா, ஒண்ணு இந்த கிளைமேட்டுக்காக சேஞ்ச் ஆகிறதால அந்த ஹெல்த்துக்கு உண்டான நன்மையை கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இது ஆரோக்கியத்துக்கு உண்டான காலகட்டம். ஓகேங்களா. ஆடி வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு நல்லா குளிச்சு குளிச்சு பிடிச்சி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பசுஞ்சாணம் எடுத்து அதுல பிள்ளையார் பிடிச்சு செவ்வரளி செம்பருத்தி இந்த பூவை கொண்டு சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்னாடியே விநாயகருக்கு பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இந்த ஒரு வாழை இலை மேல இந்த நெல்லை பரப்பி அது மேல இந்த கொழுக்கட்டைகளை வச்சு விநாயகரை வச்சு விநாயகருக்கு ஓம் கம் கணபதியை நமன்னு சொல்லிட்டு நீங்க பிரார்த்தனை செய்து வந்தால் ஆடி மாசத்துடைய முழு பலனும் வந்து சேரும். அடுத்து வரக்கூடிய ஆடி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி பெற்று சகல சௌபாக்கியங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.